புதிய முதல்வராக பதவியேற்க அண்ணன் விஜய் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அண்ணனுக்கு ஓட்டு போட்ட யாருமே அண்ணனோட திட்டங்களை பார்த்து யாரும் ஓட்டு போட்டிருக்க மாட்டீங்க. எங்கள் அண்ணன் வந்தால் நல்லது பண்ணுவார் தான் ஓட்டு போட்டிருப்பீங்க. அதனால் இலவச திட்டங்கள் எல்லாம் வேணான்னு ஒதுக்குங்க. ஒதுக்கிட்டு அண்ணன் எங்களுக்கு இதெல்லாம் வேணானே, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க, மாற்று பொருளாதாரத்துக்கு போங்க. ஏன்னா ஆல்ரெடி ஆண்டவங்க கஜானா வலிச்சுட்டு தான் அவங்கள்ட்ட ஆட்சியவே கொடுத்துருக்காங்க. இப்போது கஜானாவில் அந்தளவுக்கு ஒன்றும் காசு இல்லை. ஏற்கனவே பழைய ஓய்வூதிய திட்டம்லாம் நடைமுறைப்படுத்தாமே இருக்குது. அவங்க போராட்டம் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதனால் அந்த ஓய்வூதிய திட்டங்களை நிறைவேற்ற சொல்லுங்கள், வேலைவாய்ப்புகளை நோக்கி நகர சொல்லுங்கள். இலவச திட்டங்கள் வேண்டாம். அண்ணன்ட்ட இந்த ரெக்வஸ்ட்டாக நான் வச்சுக்கிறேன். இதே மாதிரி நிறையா பேர் சொல்லுங்கள். ஏன்னா நான் இன்றைக்கி தனி மனுஷனாக கத்தி ஒரு பிரயோஜனமும் இல்லை. எல்லோரும் சேர்ந்து கேள்வி எழுப்புனதுனால தான் இன்றைக்கி ஆட்சி மாறி இருக்குது. அதே மாதிரி கேள்வி எழுப்புங்க. இந்த இலவச திட்டங்களை விட்டுட்டு எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்கண்ணே, மாற்று பொருளாதாரத்தை நோக்கி போங்கண்ணே. அது மூலயமா கவர்மெண்டோட கஜானாவை பெருக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இலவச திட்டங்கள் கொடுங்க. இன்றைக்கி சாராய பொருளாதாரத்தை நோக்கி தான் கவர்மெண்ட் இருக்குது. அதை தாண்டி பால் பொருளாதாரம் இருக்குது, அதை நோக்கி போங்க. தற்சார்பு பொருளாதாரத்தில் எத்தனையோ பண்ணலாம். அதை நோக்கி விஜயானந்தன் நகர சொல்லுங்கள். அது மூலயமா கவர்மெண்டோட வருமானத்தை பெருக்கிட்டு அதுக்கப்புறம் இலவச திட்டங்களை அறிவிக்க சொல்லுங்கள். அதை தாண்டி இன்றைக்கி இருக்கிற நிதி பற்றாக்குறையில் ஒரு சொல்யூஷன் இருக்குது. அது என்னென்னா, ஆல்ரெடி ஆண்ட எம்எல்ஏக்களோட வீட்டுக்கெலாம் ரைடு விடலாம். ஆனால் அண்ணனோட ஆட்சி திமுகவோட கூட்டணி சக்திகளோட தயவில் அமைஞ்சிருக்கு. அவங்க ஆதரவுனால தான் இப்போது ஆட்சி அமைச்சிருக்காரு. அண்ணன் சிஎம் ஆகிருக்காரு. அப்படி இருக்கும்போது அண்ணன் அவங்க எம்எல்ஏ ரைடெலாம் விட்டாருன்னா இங்கே ஆட்சியை கவுக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது. அதனால் மாற்று பொருளாதாரத்தை நோக்கி போக சொல்லுங்கள். தொடர்ந்து குரல் கொடுங்க. கேள்வி கேட்டால் தான் இங்கே மாறும். விஜய் என்ன வந்துட்டாருங்கிறதுனால இங்கே எதுவும் மாறிடாது.